ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கையாண்டிருக்கிறீர்கள். இந்த சரசமூலியம் ஒரு வெற்றிகரமானதாக அமைவதற்கும் சூழலுக்கும் இது ஒரு பொருத்தமானது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நாளாந்தம் ஏதோ ஒரு செய்தியை நாங்க பார்க்கிறோம். இலங்கை அரசாங்கம் நிலக்கரியை கொண்டு வருது, ஆனா நிலக்கரி போதாது, அதனுடைய எரிபற்றி திறன் போதாது. கிட்டத்தட்ட 100 வீதம் இருக்கணும் எரிபற்றி திறன், அது 20 வீதம் தான் இருக்கு. மிகுதி சாம்பலா போயிட்டு அதால இன்ஜின்கள் பழுதாயிட்டு பெருநட்டம் இலங்கை அரசாங்கம். அது அரசாங்கத்துக்கு நட்டம் இல்லை, எங்கள்கிட்ட தான் அறவிட போறாங்க ஒட்டுமொத்த மக்கள். அப்ப இது அரசாங்கம் விட்ட பாரியோர் தவறு. சரி, அது பரவாயில்லை. நீங்க நேற்று முந்தினால் நானும் கேள்விப்பட்டேன் $25 மில்லியன் காண இல்லை. எங்க காண இல்லை? மத்திய வங்கியை காண. இது எங்கட வீட்டுல உங்களோட வீட்டுல இல்லை, மத்திய வங்கிக்கு. அதுல மாறு கிட்டத்தட்ட 14-15 உத்தியோகத்தர்கள் உயர்மட்ட அதிகாரிகள் கையெழுத்து வச்சுதான் அந்த காசு எடுப்பட்டு. இலங்கை எப்படி இருப்பது? இலங்கை எப்படி முன்னேறும்? இலங்கை என்றதல்ல, ஆசியாவில் இருக்கிற நாடுகளுக்கு இடையில மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்னென்றால் ஊழல். இந்த பெருச்சாளி ஊழல்கள் மாற இயலாது. அவர்கள் இதிலிருந்து விடுபட மாட்டாங்க. உளவு காலமும் பிக்குமார் சுதந்திரத்தை கொடுக்கல, அவர்கள் சமாதானத்தை குழப்புறார்கள், பேரினவாத சிந்தனையை பரப்புறார்கள். இதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நேற்று கட்டுநாயக்கா ஏர்போர்ட்டால 22 பிக்குமார் என்னத்தை கொண்டிருக்கிறார்கள்? போதவச கொண்டிருக்கிறார்கள். 110 கோடி. அதுல பெருமதி, அது பரவாயில்லை, காசுதானே. ஆனால் அந்த 110 கோடிக்கு வந்த ஹெரோயின் அல்லது போதவஸ்து பொருட்கள் இந்த நாட்டில் இருக்கிற இளைஞர் யுவதிகள்கிட்ட போகும் என்றால் ஒரு மிகப்பெரிய சந்ததி அப்படி அள்ளிஞ்சு போயிடும், கோதா போயிடும். குடிக்க நாங்கள் குடிக்கிறார்களை பார்க்கிறோம். உனக்கு ஈரல் செத்து போயிடான்னு நாங்களே சிம்பிளா சொல்றோம். எத்தனை பேர் கஞ்சா பாவிக்கிறவன், ஹெரோயின் பாவிக்கிறவன், அபின பாவிக்கிறவன், அவன் மண்டலூஸ் ஆகுறான் அல்லது மூளை வெடித்து சாகுறான். பிறந்தல்ல அன்னையில் ஒரு பையன் செத்துருந்தான், அப்படியே கவுண்டு விழுந்து செத்து கிடக்குறான். செம்மங்குண்டு படிய ஒண்ணுமில்லை, அப்படியே விழுந்து கிடக்குறான். அவனை யாருன்னு எழுப்பி பார்க்கலாமே இருக்கு. இப்படியே பல இடங்கள்ல காரணம் பாருங்க, மத தலைவர்கள் நல்லதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, சமுதாயத்தை வழி நடத்தக்கூடிய, இந்த சமுதாயத்தை கட்டி வளர்க்கக்கூடிய இறைவனால படைக்கப்பட்ட தூதர்கள் என்னகிறார்கள், போதவஸ்தை கொண்டு கொடுத்து சிங்கள மக்களை மட்டும் இல்லை, இந்த நாட்டில் இருக்கிற ஏனைய இன மக்களையும் அழிக்கிறதுல மிக கவனமா இருக்கிறார். இந்த நாட்டில் யார் வந்தாலும் அது மஹிந்தவா இருக்கலாம், ஜேஆரா இருக்கலாம், பிரேமதாசாவா இருக்கலாம், அல்ல மைத்திரியா இருக்கலாம், ரணிலா இருக்கலாம், சந்திரிகாவா இருக்கலாம். யாரா இருந்தாலும் அவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் அவர்களிடம் பணம் உழைக்கிறது தான் நோக்கம். அவர்கள் இந்த இருக்கிற தங்களுடைய இனவாதத்தை மூலதனமா வச்சுக்கொண்டு தமிழர்களை ஏதோ ஒரு வகையில் அள்ளிச்சு தள்ளி தாங்கள் இந்த நாட்டில் தங்களை அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறதுல ஒரு கவனமா இருப்பார். இதைத்தான் அனுபவம் செய்கிறார். அனுபவ வரையக்க அவரல்லு ஆள், அவரால் முடியும். 2 எங்களையும் கொஞ்சம் பேர் பேசினார்கள். ஆனால் பொறுத்திருந்துதானே நாங்கள் சொல்லலாம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. அனுர இன்னைக்கு பலிகாமம் வடக்குல போய் கையை காட்டி நடக்கிறார். உங்களுக்கு காணி தரமாட்டேன்னு அவர் கை காட்டுங்க. வெங்கடையாக என்ன சொன்னது, ஒரு நடக்கையில எங்களுக்கு கை காட்டுங்க. அவர் பொத்தி கொண்டு இருக்கணும், காணி தரமாட்டேன் உங்களுக்கு. 2 வரைக்கும் ஒரே தரம் கிடையாது. இதுதான் அனுர ஸ்டாய். இன்னைக்கு மயிலட்டி மக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். அவ யாரை பேசுறார்கள் என்றால் எங்களை தான் பேசுறாங்க. தமிழ் எம்பி மேலே என்ன செய்கிறார்கள்? தைடிவிகாரை பார்த்தீங்கன்னால் அரசாங்க அதிபர் கடிதம் எழுதுகிறார், திஸ்ஸவிகாரைக்கு காணி அளப்பது சம்பந்தமாக உங்களோடு நான் பேச வேண்டும். திஸ்ஸவிகார பதிவில் இருக்கான்னு கேட்ட இலங்கையில ஒரு இடம் இல்லை. யாழ்ப்பாணத்துல திஸ்ஸவிகாரை ஒன்று இருந்ததா? அதுவும் இல்லை. அந்த யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர், யாழ்ப்பாண மாவட்ட தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் எழுதுகிறார், திஸ்ஸவிகாரைக்கு காணி அளப்பது தொடர்பாக உங்களுடைய காணி உரிமையாளர்களை அழைக்கிறோம். காணி உரிமையாளர் உங்களோட காணியை நாங்கள் விடுறது தொடர்பாக உங்களோட பேச போறோம்னு சொன்னா பரவாயில்லை. எப்படி மடைமாற்றம் செய்யப்படும்? எங்கட காணி ஆமியை வச்சு வலுக்கட்டாயமா பறிச்சு நீங்க விகாரையை கட்டி போட்டு இப்ப அதுக்கு ஒரு பேரும் வச்சுட்டு இப்ப திஸ்ஸவிகாரைக்கு காணி அளக்க போறீங்களா? எங்கட காணி நாங்க ரோல்ல நிக்கிறோம். அனுபவ சொல்றார், நான் தரமாட்டேன். எங்கடைய சொல்றாங்க, அவர் கையை காட்டி போட்டு போறாரு எங்களுக்கு.
என்னோட செல்வி எடுக்கிறார். இந்த கேவலமான வாழ்க்கையில இருந்து நாங்கள் எப்ப விடுபட போறோம், எங்க தள்ளி வர போறோம், எப்ப உணர போறோம்? நான் அண்மையில யாழ்ப்பாணத்துல மிக நல்ல பெறுபோர் இடத்த சில பிள்ளைகளை சந்திச்சேன். நான் பிரபல்யப்படுத்தேன். ஒரு பிள்ளையோட போயிருந்து கதைச்சேன் ஒரு இடத்துல, ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பிள்ளை. நான் கேட்டேன் அந்த பிள்ளையில, தலைவர் பிரபாகரன் உங்களுக்கு தெரியுமான்னு. இந்த பிறந்த நாளுக்கு ஸ்டேட்டஸ் போடுவாங்க, அதில் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த முறை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த ஒரு பிள்ளை. இப்போ நான் கேட்டேன், உங்களோட அப்பா என்ன நடந்தது? அப்பா மாமி சுட்டது. எப்போ சுட்டது? நான் பிறந்து 10 மாதத்தில். ஏன் சுட்டது? அப்பா எழும்பி கடலுக்கு போகிறதுக்கு போனவர் சுட்டு போட்டான். 2 தான் அம்மா என்ன சொன்னவர், 3 பொம்பளை பிள்ளைய. அப்போ அந்த பிள்ளை சொல்லுது, அனுபவம் கொஞ்சம் நல்ல ஒரு முறை இருக்கு. ஏன்னு கேட்டேன்னா அவருக்கு கிரவுண்ட்ஸ் எல்லாம் தாராடு தானே. அப்போ நீங்கள் விளையாடுவீங்களாம்மான்னு கேட்டேன். நான் 4 வருஷம் படித்து வந்தங்க விளையாட போகிறேன். ஆனால் அவர் நல்லது செய்கிறார். என்ன நல்லது செய்கிறார்? அவர் கிரவுண்ட்ஸ் தாரார். எங்க தாரார்? எங்கட காணியில விடுபட்டு இருக்கிற இடத்துல அவர் அந்த இடத்த துப்புராக்கி போட்டு ஒரு கிரவுண்ட்ஸ் ஆக்கிட்டு அவர் போறார். ஆனா பிடிச்சி வச்சுக்கிற காணி 2500 ஏக்கரை விட மாட்டார். இதுதான் எங்கள்கிட்ட இருக்கிற மனநிலை. நாங்கள் அதுலேருந்து மாறுறோம். பிள்ளைகள்கிட்ட இருந்து அந்த சக்தியை நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் எவ்வளவு தூரம் அடுத்தவர்கிட்ட சொல்ல முடியுமோ அதுக்கு இந்த சனசமூலியங்கள் உதவும். உண்மையில வரலாறுகளை கடந்த காலங்கள், நான் 8ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது ஈரோஸ் இயக்கம், அவர்கள் வட்டக்கட்சியில் சில சனசமூலியங்கள் தான் கூட்டம் வைப்பாங்க. 10 பேர் 5 பேரை கூப்பிடுவார். அதை கூப்பிட்டு இருத்தி வச்சு சுரண்டலண்டா என்ன, மூலதனம்ண்டா என்ன, உழைப்பண்டால் என்ன, லெனின் என்ன சொன்னவர், ஏங்கல்ஸ் என்ன சொன்னவர், மாவோ சேதுங்க எப்படி சீனாவை வென்றவர், அவர் எப்படி சீனாவில் போராட்டம் நடத்தினவர், இங்கே சண்டை நடந்தால் அமெரிக்கா ஆறுக்கு உதவும், ரஷ்யா ஆறுக்கு உதவும், இந்தியா ஆற்ற பக்கம் நிற்கும். இதெல்லாம் அந்த நேரம் ஈரோஸில் இருக்கிற போராளிகள் 10 பேருக்கு வழங்கப்படுத்துவார். நான் நினைக்கிறேன் கொஞ்சம் அனுபவமா இந்த மூத்தவரோட தெரியும். கூடுதலான இடதுசாரித்துவ கொள்கைகளை கொண்டு வந்தவர்கள் அவர்கள். அவர்களுடைய அந்த சிந்தனை காலங்களில் நான் பல இடங்கள்ல அந்த வகுப்புகளில் நானும் இருந்திருக்கேன். இந்த சரசமூலியங்கள்ல நடக்கும் கூடுதல். ஏன்னா அந்த நேரங்களில் அப்படித்தான் இடங்கள். காரணம், நாங்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை அது தந்தது. அவை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய வரலாறு ஏராளம் இருக்கு. உங்களுக்கே தெரியும், திரிவண்ணையார் கேட்கிற பிள்ளைகள் நிறைய இருக்கிறார்கள். இப்போ தெரியாது, கனப்பிள்ளைகளுக்கு தெரியாது. இவர் யாரு, எங்கே இருந்து வந்தவர், ஏன் இவர் 12 நாள் இருந்தவர், 31 நாள் ஏன் பூவதியமா இருந்தவா, அவ ஏன் உண்ணாவிரதம் இருந்தவா என்று எங்கள்கிட்ட கேட்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஏன்னா நாங்களும் அதை சொல்லிக் கொடுக்குறோம். இல்லை, புலம்பெயர் நாடுகளில் நாங்கள் விடுற மிகப்பெரிய தவறு, புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற எங்கட சகோதரர்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்து வன்முறை போராடினர்களை பின்னா பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடாது. எங்களுக்கு இந்த பிரச்சனை நான் சொல்லக்கூடாது. அது புள்ள அந்த நாட்டு கலாச்சாரத்தில் வளரணும். அந்த புள்ள அந்த நாட்டுக்குள்ள இருந்து போயுது. அது தேவை.